இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு ஒரு ட்ரீ, ஒரு கனியை குறிச்சு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். மேன்சினில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் இருக்கு. அந்த ஃப்ரூட் எப்படிப்பட்டது அப்படிங்கறத இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. அந்த ஃப்ரூட்டோட அந்த மரமே ரொம்ப அழகா இருக்குமா. அந்த ஃப்ரூட் பாக்குறதுக்கு ஒரு கிரீன் ஆப்பிள் மாதிரி இருக்குமா. ரொம்ப ரொம்ப பார்க்கவே அழகா, அதை உடனே பறிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு பழம். ஆனா அந்த பழத்துல இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே மனிதனை கொல்லக்கூடியதான ஒரு உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த மரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆப்பிள் ஆஃப் டெத். அந்த ஆப்பிள் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பழத்துக்கு இன்னொரு பேரு ஆப்பிள் ஆஃப் டெத் தான். அதை சாப்பிட்டோன்னே செத்து போயிருவாங்களாம். அந்த பழத்தை அழகா இருக்குன்னு நம்ம படிச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன், சாப்பிடும் பொழுதே நம்மளோட உடம்புல பெரிய பெரிய கொப்பளங்கள் மனிதனை கொல்லக்கூடிய அபாயம் உள்ள ஒரு பழம். சரி, பழம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டி நம்ம ஏதாவது சமைப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த காஞ்ச மரத்தை நம்ம சமைக்கிறதுக்கோ இல்ல வேற எதுக்காவது யூஸ் பண்ணும் பொழுது, அதை சுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதான், நம்மளுடைய உடம்பெல்லாம் வேக ஆரம்பிச்சிருமா. அது அந்த மரமும் நல்லதில்ல, அந்த கனியும் நல்லதில்ல. சரி, மரமும் நல்லதில்ல, கனியும் நடத்துல, நான் நிழல்லையாவது கொஞ்ச நேரம் உட்காடுறேன். சப்போஸ் மழை வரும் பொழுது நான் அந்த நிழல்ல நின்னுக்கிறேன், அந்த மரத்துக்குடைய நிழல்ல நிக்கிறேன், அப்ப நான் மழையில நனைய மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா, அப்ப அந்த மழை வரும் பொழுது அந்த மரத்துக்கு அடியில நீங்க நின்னீங்கன்னா, அந்த மழை துளிகள் அந்த மரத்து மேல அது உங்க உடம்பு மேல படும் பொழுது உங்க உடம்புல இருக்க ஸ்கின் எல்லாம் பேர்ன் ஆயிருமா. அப்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கிற அந்த மேன்சினில் ட்ரீல அந்த ஒவ்வொரு பாட்டுமே மனிதனை கொல்லக்கூடியது. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில பாவம், பிசாசு எப்பயுமே எப்படி டைரக்டா நீ பாவம் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். அழகான, பார்ப்பதற்கு இனிமையான, நம்ம ரசிக்கக்கூடிய, நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு அதன் நிமித்தம் நம்மள பாவத்துல தள்ளுறதுக்கு தான் பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளோட வாழ்க்கையில பாவமும் இந்த மேன்சினில் ட்ரீ மாதிரி, இந்த ஆப்பிள் ஆஃப் டெத்ன்னு சொல்றோம்ல, இந்த பழம் மாதிரியே பாக்குறதுக்கு அழகா இருக்கலாம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில இந்த பாவத்தை நம்ம அனுமதிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது அந்த பாவம்ங்கிற ஒரு காரியம். அந்த மேன்சினில் ட்ரீ இருக்கிற இடத்துல என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு வார்னிங் சைன் போட்டிருப்பாங்க. இந்த ட்ரீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் சைன் போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க, பாவம்ங்கிறது நம்மளோட வாழ்க்கையில வரும் பொழுது வார்னிங் சைனோட வருதா? இல்ல. அது எப்படிப்பட்ட காரியங்களாலும் வரலாம். உங்களுடைய பிஹேவியர்ஸ்னால வரலாம். ஏதாவது ஒரு மனுஷங்களை உங்களோட வாழ்க்கையில பிசாசு கொண்டு உங்களை பாவத்துக்குள்ள தள்ளலாம். அப்ப பாவம் நம்மளோட வாழ்க்கையில எப்பயுமே மேன்சினில் ட்ரீ மாதிரி வார்னிங் சைனோட வராது. அப்படி வரல, அப்ப நான் எப்படி என்னோட பாவத்தை கண்டுபிடிக்கிறது, அது பாவம் தாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது, இயேசுவோடு கூட நீங்க வாழும் பொழுது, நடக்கும் பொழுது, அந்த ஒரு டிவைன் விஸ்டம், அந்த தேவ ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த மனுஷங்க எப்படிப்பட்டவங்க, இந்த காரியம் எப்படிப்பட்டது, இப்ப நான் இந்த காரியத்தை செய்யறேன்னா இது என்ன பாவத்துக்குள்ள தள்ளுமா, இந்த மனுஷங்களை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் அனுமதிக்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அனுமதிக்கிறேன்னா இது என்னை பாவத்துக்குள்ள தள்ளுமா, ஆண்டவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்குமா அப்படிங்கிற ஞானத்தை எது கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது, அவரோடு கூட நம்ம உறவாடும் பொழுது, அவரை நம்ம முழுமையா நேசிக்கும் பொழுது, இந்த தேவ ஞானம் நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த மேன்சினில் ட்ரீ மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு காரியம் என்னோட வாழ்க்கையில வரும் பொழுது, இது தேவ சித்தமா, இது தேவனுக்கு பிரியமானதான் நான் பார்த்து அதை அனுமதிக்க எனக்கு நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில உங்களோட வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவனுக்கு உரியதா அப்படிங்கறத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணும் பொழுது நீங்க தேவ சித்தத்துக்குள்ள நிலைத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்க இந்த இந்த மேன்சினில் ட்ரீயை குறிச்சு பார்த்தோம். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே, அது ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, அந்த ட்ரீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அது மனித உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா, இந்த நாளில ஆண்டவரே அப்பா, பிசாசு அனுமதிக்கிற அழகான காரியங்கள் எங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரே, இது தேவ சித்தமா, இது தேவனுக்கு பிரியமானதா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதான்னு சொல்லி தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த டிசர்ன் பண்ணி சரி தவறுங்கிற காரியத்தை ஆண்டவரே அப்பா, கர்த்தருக்குள்ள இருந்து நாங்க அதை டெசிஷன்ஸ் எடுக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. லீட் மீ நாட் இன்டு டெம்ப்டேஷன்
பட் டெலிவர் மீ ஃப்ரம் ஈவில் அப்படிங்கிற உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா எல்லாவித அப்பா ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா கண்ணிகளுக்கும் மரண கண்ணிகளுக்கும் இந்த நாளிலே எங்களை நீங்க விடுவித்து பார்த்து கொள்ளும்படியாய் நாங்க செபிக்கிறோம். விடுவித்து காத்து கொள்ளுவீராகன்னு சொல்லி நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய செட்டைகளின் மறைவிலே ஆண்டவரே நீர் மறைத்து வைத்து ஆண்டவரே பாதுகாப்பீராகன்னு சொல்லி நாங்க செபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்துல தாழ்த்துக்கிறோம். இந்த நாள்ல உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரே மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென்.